தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடித்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கட்சி தனது தேர்தல் தயாரிப்புகளை முழுவீச்சில் தொடங்கியுள்ளது. தமிழர் உரிமை, மாநில சுயாட்சி, வேலைவாய்ப்பு, விவசாயம், கல்வி, நீர் மேலாண்மை போன்ற அடிப்படை பிரச்சனைகளை முன்வைத்து மக்கள் மத்தியில் புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் நாம் தமிழர் கட்சி களமிறங்கியுள்ளது. சமீப காலமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் சீமான் மத்திய, மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார். குறிப்பாக திராவிட அரசியல் பல ஆண்டுகளாக தமிழர்களை ஏமாற்றி வருகிறது. உண்மையான மாற்றம் வேண்டுமென்றால் தமிழர் ஆட்சியே தீர்வு என்று அவர் தனது உரைகளில் வலியுறுத்தி வருகிறார். மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு, தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டுக்கு முக்கியத்துவம், இயற்கை வளங்களை பாதுகாப்பது போன்ற விஷயங்களை தேர்தல் பிரச்சாரத்தின் மையமாக நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கொண்டுள்ளது. கடந்த தேர்தல்களில் கணிசமான வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை மாற்று அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்ற நோக்குடன் களமாடி வருகிறது. அரசியல் பார்வையாளர்கள் கருத்துப்படி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெறும் வாக்கு சதவீதம் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. 2026 தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழர் ஆட்சி என்ற முழக்கத்துடன் நாம் தமிழர் கட்சி மேற்கொள்ளும் இந்த தீவிர அரசியல் பயணம் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர்.